பாட்டி பாட்டி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. எல்லா தப்பும் ஏன் மேலதான். என்ன தண்டனைனாலும் அது எனக்கு கொடுங்க பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அத்தை எந்த தப்பும் பண்ணல பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. உன்னை ஏமா நான் தண்டிக்கணும்? என் மகன் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த என் மருமகளே என் மனசை உடைச்சிட்டா. அவளுக்கு இப்ப நான் வேண்டான்னு ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல பாட்டி. நீங்க சாப்பிடலன்னு அத்தையும் சாப்பிடாம இருக்காங்க. நான் சாப்பிட கொடுத்தேன், ஆனா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. பாட்டி என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, ஆனா அத்தையை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க சாப்பிட்டாதான் அவங்களும் சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. எல்லாம் ஏன் தப்புதான். வேணா என்ன 2 ஆள் கூட ஆடுங்க பாட்டி. ஆடுங்க பாட்டி, ஆடுங்க. உன்னைய நான் எதுக்கு அடிக்கணும்? சரி மருமவளே, நீ ஏன் சாப்பிடாம இருக்க? வேற என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு அத்தை சாப்பிட்டிருக்கேன்? இந்த 30 வருஷத்துல நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு அத்தை சாப்பிட்டிருக்கேன்? உங்க அம்மா எப்ப வரது, நீ எப்ப காலி பண்றது? பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. நான் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும்னு இருக்கேன். என்னக்கா நீங்க திடீர்னு இப்படி காலி பண்ண சொன்னா அதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லக்கா. என்ன நியாயம் இல்ல? முதல்ல இந்த வீட்டுக்கு 3000 ரூபாய் வாடகையில தான் நீங்க குடி வந்தீங்க. அப்ப அட்வான்ஸ் கூட கம்மியா தான் கொடுத்தீங்க. உங்க அம்மா 2 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களேன்னு சொன்னதுனாலதான் நான் கம்மியா வாங்கினேன். அதுவும் 2 தவணையா தான் கொடுத்தீங்க. அப்போல்லாம் நியாயமா தெரிஞ்சது இல்ல? இத்தனை வருஷத்துல நான் எதுவும் பெருசா வாடகை கூட ஏத்துனது இல்ல. அதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா இப்போ உடனே காலி பண்ண சொன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? அம்மா, எனக்கு அவசரம் இருக்கு. ஒரு பார்ட்டிக்கு உடனே வேணுங்கிறாங்க. அவங்கள விட்டுட்டா இந்த மாதிரி வாங்க உடனே ஆள் கிடைக்க மாட்டாங்க. இன்னும் 1 வாரத்துல காலி பண்ணிடு மீனாட்சி. 1 வாரத்துல வேற வீடு பார்த்து முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்க்கா. 1 மாசமாவது டைம் கொடுங்க. 1 மாசம் விட்டா வாங்குற பார்ட்டி போயிடுவாங்க. அப்புறம் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி பண்ண முடியும்? இத பாரு, இந்த வீட்டை என்னால அதிக விலைக்கு யாருக்காவது வாடகைக்கு விட்டுருக்க முடியும். ஏதோ உங்க அம்மா 2 பொண்ணுங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களேன்னு தான் நான் அப்ப எதுவும் செய்யல. இப்ப எனக்கு தேவைன்னு கேட்கும்போது நீ முடியாதுங்கிற. நான் முடியாதுன்னு சொல்லலக்கா, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேக்குறேன். மா, 1 வாரம் தான் உனக்கு டைம். அதுக்கு மேல 1 நாள் கூட கொடுக்க முடியாது. சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழிய பாரு. வர. இன்னும் 1 வாரத்துல நாம எப்படி வீட்டை காலி பண்ண முடியும்? திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி மீனாட்சி? எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியலக்கா, ஒரே குழப்பமா இருக்கு. மீனாட்சி, என் வீட்லயும் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க போறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகுமா? இல்லனா நான் என் வீட்டுக்கே உன்னை வர சொல்லிடுவேன். ஐயோ பரவாயில்லக்கா, இது ஒன்னும் எங்க சொந்த வீடு இல்லையே. எப்படியும் இங்க இருந்து 1 நாள் போய் தானே ஆகணும். வேற வீடு நான் பாக்குறேன்க்கா. இந்த பொம்பளை திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு போகுது. எப்பவுமே அது காசுல தான் கண்ணா இருக்கும். ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு கொஞ்சமாவது யோசனை தோணல பாரு. விடுங்கக்கா, அவங்க வீடு அவங்க கேக்குறாங்க. 1 வாரம் டைம் இருக்குல்ல, நான் அதுக்குள்ள வீடு பாத்துறேன். நேத்து கூட யாரோ 2 பேர் வந்துட்டு போனாங்க. ஒருவேளை அவங்கதான் இந்த வீட்டை வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு மீனாட்சி, நானும் 4 இடத்துல கேட்டு பாக்குறேன். எப்படியும் வீடு கிடைச்சிரும், நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, ரொம்ப வருஷமா இந்த வீட்ல இருந்துட்டோம். எங்க கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே இந்த வீடு பாத்திருக்கு. காலி பண்றத நினைச்சா
இங்க பாரு, எனக்கு புரியுது மீனாட்சி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. இந்த மீனாட்சி அம்மா எப்பவும் உனக்கு துணையா இருப்பா. என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து நானும் பாக்குறேன், டல்லாவே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நாங்க கூட சம்டைம்ஸ் வேலையில மிஸ்டேக் பண்ணுவோம். நீ சின்ன தப்பு கூட பண்ண மாட்ட, இன்னைக்கு இப்படி மாத்தி கொடுக்குற. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, எங்கள் ஹவுஸ் ஓனர் 1 வீக்ல வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. அவங்க வீட்டை விற்க போகிறாங்களாம். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 1 வாரத்துல எப்படி வீடு தேட முடியும்? டைம் கேட்க வேண்டிதானே? கேட்டு பார்த்துட்டேன், அவங்க தரல. என் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, உன்னை பார்க்க உன்னோட ரிலேஷன் ஜீவான்னு ஒருத்தர் வருவார்ல, அவரு சும்மா ஊரை சுத்திட்டு இருப்பாருன்னு தானே சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுப்பாரு. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். என் பிரச்சனையை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். மத்தவங்க கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டேன்? எனக்கே இப்பதான் உன்னை ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சவங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? எந்த ஏரியால? நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான். ஆ. இரு, நான் அவங்க நம்பர் உனக்கு அனுப்புறேன். ஆ. அவங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்பிட்டேன். ஃபோன் பண்ணி பேசு. ம், தேங்க்ஸ். ம். என் பேரு மீனாட்சிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தேன்ல, சுகன்யாவோட ஃப்ரெண்டு. ஓ, வீடு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாக்கா. யாருக்குமா வீடு? எனக்கு தான்க்கா. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? என் அக்கா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ம். அம்மாக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சீக்கிரம் சரியாயிட்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் தான் இருப்போம். என் அக்கா அப்பப்ப அடிக்கடி வருவா, மத்தபடி எதுவும் இல்ல, அவ்வளவுதான். நீ தனியா தான் இருக்க போறியா அம்மா? ஆமாக்கா, அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட இருப்பாங்க. எப்ப வருவாங்க? தெரியல, எப்ப வேணாலும் குணமாயிட்டு வந்துருவாங்க. இல்லம்மா, பொம்பளை புள்ள தனியா இருக்கேன்னு சொல்ற, எதுவும் சரியா படலையம்மா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் வாடகைலாம் சரியா கொடுத்துருவேன். சுகன்யா ஒர்க் பண்ற ஆபீஸ்ல தான் நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன். வாடகை பத்திலாம் எதுவும் இல்லம்மா. இப்படிதான் முன்னாடி 2 பொம்பளை பிள்ளைங்க இங்க தங்கியிருந்தாங்க. காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சின்ன பொண்ணுங்களாச்சேன்னு வீடு கொடுத்தேன். ஆனா அவங்க நடந்துக்கிட்ட விதமே சரியில்லைம்மா. யார் யாரோ வந்துட்டு போவாங்க. அப்புறம் பிரச்சனையில முடிஞ்சு நான் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேம்மா. அதனால குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தான் வீட்டை விடணும்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா.